சோ உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து இந்த படத்துக்கு வந்து யூஸ் ஆச்சா? இதுக்கு யூஸ் ஆகல, பட் ஆனா ஐ எம் லேர்னிங் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் ஏஐ. எப்படி சொல்றது, இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஐ ஆக்சுவலி யூஸ்ட் ஏஐ, பட் ஆனா நாட் எக்ஸாக்ட்லி ஃபார் கம்போசிங். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்டிங் கொஞ்சம் ட்ரூவா இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஏஐ கிட்ட போறது. பட் அது கூட ஏஐ போறது கூட என்னன்னா அந்த சாம்பிள் காட்டுறதுக்காக மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் அந்த லைவ் பிளேயர்ஸ் வாசிக்கிற மாதிரி வராது. நீங்க நம்ம என்னதான் கீபோர்ட்ல ஃப்ளூட் வாசிக்கிறதா இருந்தாலும், ஏஐ ஃப்ளூட் வாசிக்கிறதா இருந்தாலும், ஒரு ஃப்ளூட் பிளேயர் ஃப்ளூட் வாசிச்சாதான் அது ஃப்ளூட்டா இருக்கும். ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸே சொல்றது கேக்குறோம், இந்த மாதிரி ஏதாவது லிரிக்ஸ் வந்து டக்குன்னு வரல, ஏதாச்சும் நமக்கு மைண்ட் பிளாக் ஆச்சுன்னா வந்து ஏஐ கிட்ட கேட்டா அதுவே டக்குன்னு ஒரு லிரிக்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? டியர் ரதின்ற படத்துக்கு நாங்க ட்ரை பண்ணோம். பட் ஆனா என்னன்னா அது ஒரு சந்தத்துல கொடுக்கும். பட் நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது நல்லா இருக்கும், பட் ஆனாலும் அந்த ஹியூமன் இது டச் இருக்காது. ஸோ அப்போ இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் சம்மன் ஹூ இஸ் சோ டீப் இன்டு தோஸ் வேர்ட்ஸ். அவங்க அது எடுத்து கொடுக்கும் போது அந்த கரெக்டான கோர்வை, அந்த கரெக்டான வார்த்தைகள் வரும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ரூனஸ்ன்றது வந்து கரெக்டா கிடைக்கும். ஓகே, சோ எவ்வளவு வருஷம் ஆனாலும் இப்ப ஏஐ வந்து ஆக்கிரமிச்சிரும்பா எல்லா ஃபீல்டையும், மியூசிக் ஃபீல்டையும் ஆக்கிரமிச்சிரும், மியூசிக் டைரக்டர்ஸோட வேல்யூ ஏஐ பண்ணிடும் அப்படின்னு கேள்விப்படுறோமே, அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா? சாத்தியம் இருக்குதுன்னா இட்ஸ் 50-50. ஏன்னா வந்து மியூசிக் டைரக்டரோட இன்புட்ல தான் இட்ஸ் டேக்கிங் சர்டன் திங்ஸ்.